மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. உளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உறவே நீ என்னில் ஸ்வரம் மீட்டவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரம் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை, இடக்கச்சியில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கியொன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உடனிருக்கவும் அறிவிக்கவுமே இயேசு தாம் விரும்பியவர்களை திருத்தூதர்களாக அழைத்தார். தன் உடனிருந்தவர்களை நற்செய்தி அறிவிக்க இயேசு அனுப்புவதும் அவர்கள் நற்செய்தியை அறிவிப்பதும் தான் இன்றைய நற்செய்தியாக அமைந்துள்ளது. அறிவிக்க அழைத்த இயேசு அனுப்புகையிலே ஒரு சில நெறிமுறைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்நெறிமுறைகளின் உட்கருத்து இதுதான்: எந்நிலையிலும் சீடர்கள் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். நற்செய்தி பணி இறைவனை மையமாக கொண்டது. அவர்தான் நற்செய்தி. நற்செய்தியாகிய அவரை அறிவிக்க ஒரு சிலரை தன்னுடைய கருவியாக இறைவன் தேர்ந்து கொள்கிறார். மனிதர்களின் தகுதியை முன்னிட்டு அவர் அழைப்பதில்லை. தகுதியின்மைதான் இயேசுவின் சீடனாக தேவையான ஒரே தகுதி. 1 கொரிந்தியர் 1:25-27 எமக்கு கற்றுத்தருகிறது. எனவே அவர்கள் தங்களை நம்பியிருக்காமல் தங்களை அழைத்து அனுப்புகிறவரை மட்டுமே நம்பியிருக்க வேண்டும். வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படாது பணிபுரிய வேண்டும். மனித கருவிகள் நடலாம், நீர் பாய்ச்சலாம், ஆனால் விளையச் செய்பவர் ஆண்டவரே. அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செல்வதும் சொல்வதும் அவருடைய திட்டத்திற்கேற்ப தங்களை விட்டுக் கொடுப்பதும் தான். அவர் அனுப்பிய இடங்களுக்கு செல்ல வேண்டும், அவர் கட்டளையிட்டதை சொல்ல வேண்டும், அவருடைய திருவிழத்திற்கு ஏற்ப வாழ வேண்டும் என்று இறைவன் எங்களிடம் இதையே எதிர்பார்க்கிறார். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன் ஆறுதல் தந்தார். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன் ஆறுதல் தந்தார். துயரினில் மூழ்கி மடிந்திடும் வேளை துணையாக வந்தார். துயரெல்லாம் மறந்தேன், துணையாக வந்தார். துயரெல்லாம் மறந்தேன். போற்றுவேன் தேவா, போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன்.
போற்றுவேன் தேவா போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா.